அவ்வளவு பண கஷ்டமா? டேய், இவரை ஃபூல் பண்ற தப்புடா, விட்டுருவோமா? ஏன்னா இவர் வித்த உள்ளவர். ஏப்ரல் ஃபுல்ல என்னடா சென்டிமெண்ட்? டேய், பேசாம அட்ரஸையும் டேட்டையும் கொடுத்துட்டு வந்துட்டேறா. சரி சரி, நீ கொடுத்துட்டு வா. அது வந்துட்டேன்டா. என்னடா பொண்ணு நல்லா பாத்துக்க. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு மடை, அதெல்லாம் விவரமா அவர்கிட்ட சொல்லியாச்சு. எனக்கு பிடிச்ச என்ன பண்றது? என்னடா சுப்பிரமணி, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குதா? டிஃபன் கூட எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அட, மாப்பிள படா கில்லாடியா இருப்பார் போல இருக்க. பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நாஜுக்கா சொல்லிட்டாரு. கொல்ல பக்கம் குடியிருக்கா, பேரு அஞ்சல, எங்களுக்கு அன்பு தொல்லை. மிஸ்டர் சுந்தரேசன், பையனுக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. அப்போ கல்யாணத்தை நீங்க சொன்ன மாதிரி அடுத்த மாசம் இதே ஊர்ல நடத்திடுவோம். அப்ப நாங்க புறப்படுறோம். டே பாபு, நானும் சொக்கலிங்கமா ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்கு 15 நாள் ஆகும். அப்பா, ஜப்பான்ல இருந்து வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வர போறீங்க? நான் ஊர்ல இல்லாத சமயம் நீ தில்லுமுள்ளி எதுவும் பண்ணாம ஒழுங்கா இருந்தா பார்க்கலாம். அப்பா, நீங்க ஊர்ல இல்லைன்னா எனக்கு பொறுப்பு அதிகமாயிடும். ஆனா உனக்கு உடம்புல கொழுப்பு அதிகமாயிடுமே. வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஹாப்பி ஜேர்னி டாடி. தேங்க்யூ. ஹாப்பி ஜேர்னி அங்கிள். தேங்க்யூ. டிரைவர், வண்டி எடு. சாப்பிட்டாச்சு, இனிமே பத்திரிகை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதுதான். முதல்ல எக்மோர், அப்புறம் கோடம்பாக்கம். என்னடா கிளம்பலையா? ஸ்டார்ட் ஆகலடா. என்னடா அது, பத்திரிகை கொடுக்கணும்னு கிளம்புனா நின்னு போச்சே. நிக்கிறதாவது, அதுவும் இந்த கணபதி இருக்கும்போது நான் சரி பண்ணி தர்றேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். கொடுங்கப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு கல்யாணம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பத்திரிக்கையை ஒரு நல்லவர் கொடுக்கணும். என்னப்பா சொல்ற? நீங்களே வழிய வந்து இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, சோ நீங்க நல்லவர் தானே. நல்ல வினோதமான பசங்களா இருக்கீங்கப்பா. சுந்தரேசன் மகள் அருந்ததி. அருந்ததி நல்ல பேருப்பா. தேங்க்யூ. சுந்தரேசன் மாமனார் பேரா? அல்லிபுரம். வெரி குட். நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இன்னும் 2 நாள்ல சவுத் இந்தியா டூர் போறேன். அடுத்த மாசம் 30ஆம் தேதி தான் திரும்பி வருவேன். அதனால உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியாதுப்பா. என்னடா அது, ஆரம்பமே சரியில்லை. என்ன மதிச்சு பத்திரிகை கொடுத்ததுனால எங்க இருந்தாலும் வாழ்த்தி ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்புறேன்பா. கிரீட்டிங் சார், அது போதும் சார். அந்த அளவு கருணை கட்டினா போதும் சார். இந்த கணபதி வாக்கு கொடுத்தா மாற மாட்டான்பா. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். நான் வரேன். தேங்க்யூ. நமது பயணம் தொடரட்டும். நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கென்ன கவலையடா. அடநாட்டுல பல பேர் நாளும் தெரியாத கேணித்தவளையடா. நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கென்ன கவலையடா. அடநாட்டுல பல பேர் நாளும் தெரியாத கேணித்தவளையடா. கேழ்வரகில் நெய் ஒழுகுதி என்றால் கேட்கிறவனுக்கு மூளை இல்லை. கேட்கிறவனுக்கு மூளை இருந்தால் சொல்கிறவனுக்கு வேலை இல்லை. நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கென்ன கவலையடா. அடநாட்டில பல பேர் நாளும் தெரியாத கேணித்தவளையடா. நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கென்ன கவலையடா. அடநாட்டில பல பேர் நாளும் தெரியாத கேணித்தவளையடா.
எடுத்து கயிறு திரித்து கதை பேசுவார். வார்த்தையில் உறுதிமொழியை இருக்கும் வரையில் அள்ளி வீசுவார். சொன்னதை நம்பும் முட்டாள்கள் 10க்கு இங்கே 8 ஆள்கள். நாமும் நடப்போம் அந்த வழி, தலைவர்கள் சொல்லி தந்த வழி. நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கென்ன கவலையடா. அடநாட்டில பல பேர் நாளும் தெரியாத கேணித்தவளையடா. ஏப்ரலில் ஏற்கும் உரிமை நமக்கு இருக்கு முதல் தேதியில். ஆயிரம் முகத்தில் வழியும் அசடு தெரியும் அந்த நாளினில். ஏப்ரலில் ஏற்கும் உரிமை நமக்கு இருக்கு முதல் தேதியில். ஆயிரம் முகத்தில் வழியும் அசடு தெரியும் அந்த நாடினில். பொய்களை வாரி அள்ளிவிடு, புழுகும் முட்டையை அவிழ்த்து விடு. நம்பட்டும் அடையர்கள் அதை கேட்டு, நமக்கே அதுதான் விளையாட்டு. நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கென்ன கவலையடா. அடநாட்டில பல பேர் நாளும் தெரியாத கேணித்தவளையடா. நடக்கிற வரையில் நாராயணன் செயல் நமக்கென்ன கவலையடா. அடநாட்டில பல பேர் நாளும் தெரியாத கேணித்தவளையடா. ஏண்டி மாரியாத்தா, பிள்ளைங்க 2 பேரையும் எங்க அனுப்பியிருக்காரு? கல்யாண விஷயமா மெட்ராஸுக்கு அனுப்பி இருக்கிறேன். ஏன் இவரு போகலையா? திடீர்னு உடம்பு சரியில்லை, அவங்களை அனுப்பி வச்சிருக்கிறேன். இப்ப உனக்கு என்ன? இவரே தனியா பொங்கிக்கிட்டு கஷ்டப்படுறாரு 2 நாளா, அதான். இன்னும் 3 நாள் தானே. இல்ல, வயசு பிள்ளைங்கள தனியா ஊர் தெரியாத ஊருக்கு அனுப்பி இருக்கிறாரு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்தா உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியே. இன்னைக்கு எடுத்துட்டு போனதே 4000 ரூபாய். செலவுக்கு கணக்கு கொடுத்துட்டேன். சரியா இருக்கா பாரு. 3850 ரூபாய் கண்ணன். 3850 ரூபாய் ஆயிடுச்சா? பின்ன ஆகாதா? 2 பட்டு புடவை, 2 நைலக்ஸ் புடவை, 1 ஜோடி மாட்டல், 1.5 பவுன் மோதிரம், இவ்வளவு வாங்கிருக்கோமே. எங்களுக்கு தினம் இதே தொழிலா போச்சு எங்களோட. நட நட போயா. இந்த அந்த 150 ரூபாய். வாங்க போலாம். எங்க சார்? உன் மாமியார் வீட்டுக்கு. புரியலையே சார். புரியாது. கையில பணம், ரூம்ல பொண்ணு, தங்கி இருக்கிறது இதுக்குன்னு இருக்கிற லாட்ஜ். சார் நாங்க வெளியூர். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லியா. என்ன அது எல்லாம் ஒரே முத்தலாக்கி. இது நீ பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ள யாசம் முத்திடும். என்ன செய்யுது? துட்டு கொடுக்குறோம்ல. போசனியா, யாருக்கு லெட்டரு? ஐயாவுக்கு தந்தி வந்திருக்கு. என்னது தந்தியா? எங்க இருந்து? மெட்ராஸ்ல இருந்து. ஐயோ, பிள்ளைங்களுக்கு எதிராச்சும் ஆயிடுச்சா? மேல சத்தமே கேட்கலையே. தாலி கட்டியாச்சா? தெரியலையே. நம்ம குடும்பமே கல்யாணத்துல 3 வேளை சாப்பிட போறோம். அடியே நான் புத்திசாலிடி. 5 ரூபாய்க்கு பொய் எழுதிட்டு 50 ரூபாய்க்கு சாப்பாடே சாப்பிட்டு போறோம். உங்க சமத்தே சமத்துங்க. வாங்க வாங்க. ஏம்பா, பிரேமா கல்யாண மண்டபம் இதானே? பிரேமா கல்யாண மண்டபம் இதுதான். இதுக்கு மேனேஜர் நான் தான். மோளக்காரர் வந்தாச்சு, தூங்கியாச்சு. பால்காரர் வந்தாச்சு, பூக்காரர் வந்தாச்சு, பண்ணி வைக்கிற புரோகிதர் வந்தாச்சு. இன்னும் 2 பேர் தான் பாக்கி. பொண்ணு வீட்டுக்காரங்க, பையன் வீட்டுக்காரங்க. அவங்க 2 பேரும் வந்த உடனே மாப்பிள்ளை பையனை மலையில உட்கார வச்சு செருப்பால அடிச்சு சாகடிக்கணும். மோளக்காரனை எழுப்பி சாவமால அடிக்க சொல்லி, இவரை வச்சு மந்திரம் சொல்ல சொல்லி, வழிநெடுக பூவை வச்சு பெரிய ஊர்வலமா நடத்தி அவனுக்கு ஒரு வழியனுப்பு விழாவே நடத்தணும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பாத்தீங்களா என்ன கூட்டம்னு?